ஹே ஹலோ கைஸ், திஸ் இஸ் முகமது இர்ஃபான் அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூ. T16 இது ஒரு த்ரில்லர் மூவி அண்ட் இதை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நரேன். இஸ் அ நியூ டைரக்டர், டெபியூ டைரக்டர் அண்ட் தி கேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரஹ்மான் நடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து எல்லாருமே வந்து ஒரு புது மூவின்றதுனால நான் விஷயம் எனி நேம்ஸ். இட்ஸ் a 1 hour 45 minutes மூவி அண்ட் இந்த படத்துக்கு வந்து UA கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மான் வந்து ஒரு போலீஸ். அவர் வந்து அவரோட ஒரு பழைய கேஸை வந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து நரேட் பண்ணுறாரு. அது அந்த கேஸ் தான் வந்து இந்த படத்தோட ஃபுல் கதையே. ஸோ அதில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்குது, அது எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது, எவ்வளோ சஸ்பென்ஸாக இருக்குன்றது அந்த படம். ஸோ இதுக்கு மேலே நான் இந்த படத்தை இந்த ப்ளாட்டை பற்றி நான் சொன்னேன்னா I'll be giving away things, நான் ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ I don't want to mention all those things. So we'll come to the movie. How was the movie? Mindless comedy and songs இதெல்லாம் வந்து நம்மளை வெறுப்பேற்ற ஒரு டைமில் ஒரு ஜெனியூனான மூவி கொடுத்து நம்மளை வந்து ரசிக்க வச்சிருக்காரு the director. So hats off to him. The movie was good. நரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் இந்த படத்தில். ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு கிரிப்பியான மூவி இது. வில் பி க்ளூ டு த சீட். என்ன நடக்க போகுது அடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு மூவி இது. இதுல வந்து இந்த நடுவில் போற இன்டர்வல் வந்து இல்லாம இருந்தா இன்னும் இந்த படம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து 1 hour 45 minutes மூவி. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூவா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒரு த்ரில்லர் மூவியா இருக்கிறதுனால நிறைய சஸ்பென்ஸ்லாம் வந்து இந்த படத்துல இருக்குது. இது வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து சில பார்ட்ஸ் வந்து இதனால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கன்ஃபியூஷனான சீன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுக்கறதுனால என்ன ஒரு இதுனா வந்து இட் வில் பி லைக் ஸ்பூன் ஃபீடிங் டு அஸ். ஐ ஹேட் த ஸ்பூன் ஃபீடிங். ஓகே, ஸோ ஒரு நார்மல் ஆடியன்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவானா வந்து என்ன இது ஒன்றுமே புரியல, அவன் இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி யோசிக்க மாட்டான். லைக் he would expect that director would clear this off for him. ஆனா அந்த மாதிரி இல்லாம டைரக்டர் வந்து இதுதான் மூவி, இப்படிதான் இந்த நரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காரு தெரியுமா. he is very brave. I appreciate the fact that it was like that. என்ன யோசிக்க வச்சு அந்த படம். ஓகே, இது என்ன நடக்குது அந்த மாதிரி யோசிக்கிறதுனால வந்து that's why he wins. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மூவி வந்து if you watch second time you will understand it clearly. ஓகே பாஸ், அது மட்டும் நடக்காது. செகண்ட் டைம்னா வந்து ஒரு மூவி வந்து போய் உட்காந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. நான் கூட வந்து திரும்பி போய் உட்காந்து பார்க்க மாட்டேன். the thing is it is like that. casting தான் இங்க ஒழுங்கா பண்ணேன்னு நினைக்கிறேன் நான். என்னாச்சு, ரஹ்மான் சாரோட அந்த கேரக்டருக்கு தெரியுமா, அது வந்து ஒரு சூப்பரான கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து he didn't do the justice for it. ஒரு என்ன சொல்றது, அந்த கேரக்டர் வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு டிலமாலியா இருக்கும், ஒரு யோசிச்சுட்டே இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து he didn't present it well. பட் அந்த ஃபுல் மூவில பாத்தீங்கன்னா வந்து he is the குட் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிச்ச கேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் சம் நியூ ஆக்டர்ஸ் டிட் குட். சம் நியூ ஆக்டர்ஸ் who are coming in the second half அவங்களும் வந்து ஒழுங்கா பண்ணல. அந்த கேஸ்டிங் ஒழுங்கா இல்லாதன்றதுனால அது இன்னும் நம்மளுக்கு வந்து சூப்பரா பதிவாகல. ஸோ தட் இஸ் வேர் இட் லேக்ஸ். ஸ்கிரீன் பிளே ஆஃப் திஸ் மூவி இஸ் எக்ஸலண்ட். மியூசிக் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டா வந்து பிளே பண்ணிருக்காரு மியூசிக் டைரக்டர். அண்ட் எடிட்டிங் ஆஃப் த மூவி வாஸ் ஆன் பாயிண்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து இட் லுக் லைக் டைரக்டரே வந்து போயிட்டு அந்த எடிட்டிங்கை பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் அந்த அளவுக்கு வந்து கரெக்டா டைரக்டர் நினைச்சிருந்தாரோ அது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த படத்துல. சினிமாகிராஃபி வந்து நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. ஸோ இன்னும் நல்ல கேஸ்டிங் இருந்துச்சுன்னா இந்த மூவி வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் ஸ்டில் கார்த்திக் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா வந்து அவர் வந்து நம்ம ஆடியன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காரு, மூவி மேக்கிங்கை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காரு, நம்மளுக்கு வந்து ஒரு த்ரில்லர் ரைடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இஃப் யூ லைக் அ த்ரில்லர் மூவி அண்ட் இஃப் யூ லைக் அ சஸ்பென்ஸ் மூவி, this movie would be for you. So please go watch. So my rating for this movie is 7 out of 10 and please go watch this movie. இந்த மாதிரி மூவிலாம் வந்து we should appreciate. And thanks for watching my review. Like if you like it, subscribe if you like it. நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் வந்து ஓடாது. The reason is we do not appreciate good movies. I don't know, this happens guys. இதனால தான் வந்து நல்ல மூவி எடுக்க மாட்டேங்கிறாங்க.